தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. தங்கம் வந்து அசூரன்ஸ் சூரிட்டியா கிடைக்கும். நிலத்தை வந்து கரெக்டா சொல்ல முடியும். சவரன் வந்து 11,000 இருந்துச்சு 2009. அதுல தங்க விலை இன்னும் ஏறினோடனே எங்கிட்டு சம்பாதிக்கிறதே நம்ம செலவுக்கே பாதி போயிடுது. 82ல் நான் சென்னைக்கு வந்தப்ப 380 ரூபா தம்பி. பிறகு நாங்கள் வாங்க முடியாது. எங்க பொறுத்த வரைக்கும் ஆடம்பரம் கிடையாது, சேவிங்காக தான். இப்போ ஏறிடுச்சு, என்ன பண்ண முடியும், வாங்க முடியாது, ஆனா ட்ரை பண்ணணும். 2003ல 4,000 இருந்தது. தங்கம் அவசரத்துக்கு உதவுமே தவிர போட்டுக்கலாம் தான், ஆடம்பரத்துக்கு போடக்கூடாது. இன்றைய தங்கத்துடைய விலை கிட்டத்தட்ட 60,000 கடந்திருக்கிறது. நாளுக்கு நாள் தங்கத்துடைய விலை ஏறிக்கொண்டே போகிறது. கடந்த காலங்களை விட இன்று வரை தங்கத்துடைய விலை மிக கடுமையாக உயர்ந்திருக்கிறது. இந்த நிலையில் தங்கத்துடைய விலை உயர்வுக்கு காரணம் என்ன, தங்கம் எந்த அளவுக்கு நமக்கு அத்தியாவசிய தேவையாக பயன்படுகிறது என்பதை மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மார். என் மேரேஜ் டைம்ல வந்து 1 சவரன் வந்து 11,000 இருந்துச்சு 2009. இப்போ 2 days முன்னாடி அகெயின் சேம் ஒன் வந்து ஆல்மோஸ்ட் 72,000 என்னமோ பே பண்ண நினைக்கிறேன். So it's really like 6 times more than what we purchased in 2009. In the span of 15 years, it's like more than 7 times more, which I did not expect this. அந்த அப்போ வந்து இவ்வளோ லாபகரமாக இருக்கும்னு நினைக்கல. இப்போ இடையில வந்து ஒரு 15 வருஷம் முன்னாடி டபால்னு அதிகமாக இப்போ ஏறமுகம் தான், இறங்குறதே கிடையாது. பட் தங்க விலை உயர்ந்திருக்கு. ஆனால் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ரொம்ப கஷ்டம். பணக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க சேமிச்சு வச்சுப்பாங்க, அவங்களுக்கு எஜுகேஷன் இருக்குது. ஸோ பணம் தான் முக்கியம், அவங்களுக்கு தெரியும். நம்ம மிடில் கிளாஸ் வந்து பணம் சம்பாதிப்போம், நாளைக்கு செலவு பண்ணிடுவோம். ஆனால் சேமிச்சு வைங்க, சேவிங்ஸ் தான் முக்கியம். அதுவும் தங்கம் வாங்கி 100% வீட்டில் சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உதவும், வேலைக்கு கூட உதவும். 82ல் நான் சென்னைக்கு வந்தப்ப 380 ரூபா தம்பி. சமயத்தில் நான் கடைசியாக தங்கம் வாங்கினது வந்து புளியந்தோப்பில் ஒரு கடையில் வாங்கினேன். 2003ல் கடைசியாக 3025 ரூபா அவர் பில்லு போட்டு கொடுத்தது. அதுக்கப்புறம் நான் நகை வாங்கலை. பேப்பரில் நான் படிக்கிற நியூஸுகளில் வந்து இன்றைக்கி விலை வந்து 60,000 ரூபா, 59,600 இன்றைக்கி பேப்பர் விலை. என்ன வந்து இந்த ஏழைகள் வந்து தங்கம் வாங்கக்கூடியதுக்கு வாய்ப்பு கிடையாது. இருக்கக்கூடியவர்கள் தங்கம் வாங்கலாம். ஆனால் இந்த தங்க விலை ஏன் இவ்வளவு விலைக்கு ஏறுதுன்னு அது உலக நுகர்நூறுகளா அவர்கிட்ட தான் நம்ம கேட்க முடியும். இறங்கினா 200 குறையும், 500 கூடும். எனக்கு தெரிஞ்சு 8 ரூபா 8,000 ரூபா தங்கமா நிஜமாவா? ஆமாம், நான் என் மேரேஜ் ஆகும்போது 8,000 ரூபா. இப்போ வந்து 70,000 ரூபா. நம்ம கஷ்டத்துக்கு அதுதான் உதவுறது. யாருக்கிட்ட நம்ம கடன் வாங்கணும் தேவை அவசியம் கிடையாது, சரிங்களா? அதுக்கு தான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஆடம்பரம் கிடையாது, சேவிங்காக தான். சேமிச்சா நம்ம கஷ்டத்தை வந்து அது கொஞ்சம் நம்மளுக்கு பங்கு எடுத்துக்கும். எனக்கு மேரேஜ் ஆகும்போதெல்லாம் வந்து 7,000 தான் ஒரு சவரமே. அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா தங்க விலை இவ்வளோ ஏறும்னு நினைச்சிங்களா? ஒரு நாளும் நினச்சதில்ல. இப்போ ஏறிடுச்சு, என்ன பண்ண முடியும், வாங்க முடியாது, ஆனா ட்ரை பண்ணணும். அதுக்குன்னு சின்னதாக சேர்த்து வச்சா வாங்கலாம், அவ்வளோதான். ஆமாம், இப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலியாலலாம் வாங்கணும்னா நினச்சி பார்க்க முடியாது, அவ்வளோதான். இருக்கிற உண்மை அதுதானே, பேசிக்காக அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. 2003ல 4,000 இருந்தது ஒரு பவுன். ஓ, இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? 59. இந்த விலை அந்த 380 ரூபா எப்படின்னாக்கா 80, 82, 79. தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அதை வந்து சேமிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு அறிவுரை என்ன? தங்கம் வந்து காயின்ஸாக வாங்கிட்டா அது வந்து எப்போவுமே ரொம்ப விலை கம்மியாக எடுக்க மாட்டாங்க. நகையாக வாங்கிட்டா அது வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுப்பாங்க. நம்ம வாங்கிறதுக்கும் விற்கிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு பவுனுக்கு 6,000 7,000 இப்போ லாஸ். திடீர்னு காசு வேணும்னா போய் வச்சு வாங்குறது, அது ஒரு யார்கிட்டயும் போய் கேட்க வேண்டாம். நம்மக்கிட்ட கோல்டு இருந்ததுன்னா இட்ஸ் லைக் சேஃப்டி தான். வி ஹேவ் அ கான்ஃபிடன்ஸ், ஓகே கோல்டு இருக்கு, வில் கீப் அண்ட் வில் ஹேவ் மணி அப்படின்னு சொல்லிட்டு. தேவைக்காக வாங்கி வச்சா ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும், நமக்கு இல்லைனா நம்ம பிள்ளைங்களுக்கு யூஸ் ஆகும், அவ்வளோதான். கண்டிப்பாக யூஸ் ஆகும், கண்டிப்பாக யூஸ் ஆகும். அவசரத்துக்கு யூஸ் ஆகுது, அதனால வாங்குறாங்க நிறைய பேர். ஹாஸ்பிட்டல்னா உடனே கேஷ் பண்ண முடியும் கோல்டை.
கடன் வாங்குறதை விட நம்ம கிட்ட இருக்க சேவிங்ஸை உடனே பண்ண முடியும் இல்லையா? நான் அது கடன் வாங்கினா அது வட்டி கட்டணும், அது வேஸ்ட் ஆஃப் மணி. இப்போ நம்ம உறவினர்களுக்கு வேஸ்ட் ஆஃப் மணி. நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம உடனே சேல்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். அன்றாட நம்மளுடைய தேவைக்கு எமர்ஜென்சிக்கு உதவும் தங்கம்ன்றது. அது ஹாஸ்பிட்டல் இனி மருத்துவத்துக்கு ஏதாவது குழந்தைகள் ஏதாவது செலவுக்கு பயன்படும். அது இல்லாமல் எஜுகேஷன், மெயினாக எஜுகேஷனுக்கு தேவைப்படும். அது இல்லாமல் எனி எமர்ஜென்சிக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு உதவுறதுக்கோ இந்த தங்கம்ன்றது ஒரு சேவிங்ஸ் தான் நம்மளுக்கு. ஆனால் இவ்வளோ உயர்ந்திருக்கிறது மக்கள் வந்து அவ்வளோ சம்பாதிப்பாங்களா அதுன்றதான் டவுட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற விலைவாசிக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் தங்க விலை இன்னும் ஏறினோடனே எங்கிட்டு சம்பாதிக்கிறதே நம்ம செலவுக்கே பாதி போயிடுது. இதில் எங்கிட்டு சேவிங்ஸ் பண்ணுறது? ஆனால் தங்கம்ன்றது நம்ம சேவிங்ஸ் பண்ணி நம்ம கட்டிக்கிறதனமாக சம்பாதிச்சு வச்சுக்கணும். அது ஒரு சேவிங்ஸ் மக்களுக்கு நல்லது. ஏன்னா எமர்ஜென்சி கண்டிப்பாக உதவும். ஆனால் வந்து அது மேலே ஆசைப்பட மாட்டேன். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கோம், நாளைக்கு இல்லாம போயிடும். அது மேல எதுக்கு நம்ம ஆசைப்படுறோம்? இல்லை இல்லாமல் போயிடும்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? ஆமா, பசங்க படிக்கிறாங்க, அதுக்கு தேவைகள் இருக்கு. நம்ம எடுத்துன்னு போய் ஜுவல்ஸ் வைப்போம், இல்லை வேற ஏதாவது தேவைக்கு வைப்போம். அதை நம்ம வைக்கும்போது மனசு கஷ்டப்படுவோம்ல, அதை ஆசைப்பட்டுட்டோமா, அதனால ஆசைப்படாம இருக்கிறதே நல்லது. அவசரத்துக்கு வந்து யாருமே ரிலேட்டிவ்ஸ் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம கிட்ட கோல்டு இருந்தா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல். சில பேர் தங்கத்தை வந்து கழுத்துல கையில எல்லாம் ரொம்ப அதிகமா போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்களா? ரொம்ப பயங்கரமா இருக்கும். அவங்க ஏன் போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி கொஞ்சம் கெத்த காமிக்கணும் தான். தங்கம் அவசரத்துக்கு உதவுமே தவிர அவசரத்துக்கு போட்டுக்கலாம் தான், ஆடம்பரத்துக்கு போடக்கூடாது. இல்லை நீங்க ஆபத்துன்னு சொல்றீங்க. ஆபத்துன்னா என்ன ஆபத்து? வழிப்பறி, செயின் ஸ்நாச்சிங் இதெல்லாம் வந்து ஆபத்து தானே. அதனால சேஃப்டியாக வீட்டில் கூட வைக்காம பேங்க்கில், நல்ல பேங்க்கில், லாக்கரில் வைக்கிறது தான் சரியான. நீங்க இப்படி பாருங்க, தங்கம் அதிகமாக போட்டால் சொந்தக்காரங்க நல்லா பழகுவாங்களா பக்கத்தில் உட்காந்து? சொந்தக்காரன் அதெல்லாம் இந்த காலத்தில் இல்லை. நீங்கள் அதெல்லாம் பழைய காலம். நீங்கள் சந்தம் அதிகமாக போட்டால் அவங்க என்ன நினைப்பாங்க? ஐயோ இவ்வளோ பாரு இன்னும் பெரிய பந்தா காட்டுறான் அப்படி. எங்கள் நம்மக்கிட்ட வீட்டில் இதை விட அதிகமாக இருக்குது. இப்போ கேரளாலலாம் போனீங்கன்னா ஒவ்வொருத்தரும் சாதாரண ஒரு கல்யாணத்துக்கு 150 சவரம் போடுறாங்க. அவங்களாம் வெளியே போட்டு நான் வரேங்க. ஆடம்பரம் ஸோ மிடில் கிளாஸில் ஐ டோன்ட் திங்க் அது ஆடம்பரம். அது வந்து இட்ஸ் லைக் அ சேஃப்டி ஃபார் பீப்புள் ஒன்லி. ஸோ ரொம்ப நாங்கள்லாம் மிடில் கிளாஸ் தான். ஸோ ஃபார் அஸ் இட்ஸ் லைக் சேஃப்டி. வீடு வாங்கும்போது சப்போஸ் நம்மளுக்கு தேவைப்படும் காசு, யார்கிட்டையும் போய் கேட்க முடியாது, யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க. அப்போ நம்மக்கிட்ட இருந்தால் யூஸ்ஃபுல் தானே. தங்கம் கையில் இருக்கிறதா சார் 100% பெஸ்ட்டு. சொந்தக்காரங்கிட்ட 1 ரூபா கேட்டால் கூட எவனும் கொடுக்க மாட்டான். இந்த காலம் அப்படி மாறி போச்சு. பணம் இருந்தால் தான் 4 பேர் நம்மளை மதிக்கிறான். ஸோ அதனால் பணம் தான் முக்கியம் அப்படின்ட்டு மக்களுக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஜென்ரேஷனில் பணம் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஒன்றே ஒன்று மணி மட்டும்தான். நீ நல்லவன் கெட்டவன் எனிதிங் இஸ். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப்புக்கு உதவும். இனி விபத்து நடக்கிறது என்ன வேணும் நடக்கலாம், அதுக்கு உதவும். நாளைக்கு ஹெல்ப்புக்கு நீ உதவலாம். எனிதிங் சேவிங்ஸ்ன்றது தங்கம் வாங்குறது பெஸ்ட்டு. ஆனால் பட் உயர்ந்திருக்குது, அது கொஞ்சம் தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்க்ரிமெண்ட் தான் ஆகிட்டு இருக்கு தவிர, ஆனால் மக்களுக்கான ஊதிய உயர்வு அந்த மாதிரி எதுவும் இன்க்ரிமெண்ட் ஆகிற மாதிரி தெரில. ஸோ என்ன சொல்கிறேன், என்னை பொறுத்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறவங்க தான் இந்த மேலே உயர்ந்துக்கிட்டே போகிறாங்க. ஸோ அவங்க மேலே உயர்ந்து போகிறதுக்காக உங்கள் தங்க விலையை உயர்த்தி இருக்கலாம். சில பேருக்கு ஆடம்பரம், சில பேருக்கு சேமிப்பு. எல்லாருக்கும் அதாவது வந்து இருக்கப்பட்டவங்க வந்து இன்னைக்கு எடுத்து வச்சுக்கிட்டு தங்க விலை ஏறுது நாளைக்கு விற்கலாம் அப்படின்னு இல்லாதப்பட்டவங்க நினைப்பாங்க. இருக்கப்பட்டவங்க வந்து இதை ஒரு ஆடம்பரமாக எடுத்துக்கிடலாம். அவங்க இன்னைக்கு ஒரு மாடல் வாங்கலாம், புதுசாக வந்தால் நாளைக்கு ஒரு மாடல் வாங்கலாம். இல்லாதப்பட்ட வந்து பார்த்துக்கிட்டனாக்கா இன்றைக்கி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டாக்கா காசு செலவாகிடும், நாளைக்கு இதை கூட விற்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அது குறையும் கூட செய்யலாம். அது அவருடைய எண்ணத்தை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஏறலாம் இறங்கலாம். இல்லை பிறகு நாங்கள் வாங்க முடியாது. நம்ம நார்மலாக இருக்கிற மனுஷன் வாங்க முடியும். கஷ்டத்தில் இருக்கும்போது இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டினோன்னா நம்ம அடமானம் வச்சுட்டு நம்ம எதனா இது பண்ணிக்கலாம். இப்போ ஆட்டோ போடணுன்னா நம்ம ஒரு தங்க வச்சு தான் ஆட்டோ எடுத்தேன். நான் ஆட்டோவில் வச்சுட்டு அசலும் வட்டி சேர்த்து அது அப்படியே இது பண்ணிட்டு இருக்கேன். பொலிட்டிக்கல் காரணமும் இல்லை, மக்கள் யாருக்கிட்டையும் ஒன்றும் கிடையாது. என்னால் எப்படி வருதுன்னே தெரியல. அது எனக்கு தெரிஞ்சு ஒரு 20,000 எனக்கு அதிகம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்ச ஆரம்ப காலத்தில் 20,000 30,000ன்றதே அதிகம் தான். நான் இப்போ 12th படிக்கிறப்ப 20,000 30,000 அப்பா தங்கப்பா எனக்கு வேணாம்ப்பா. ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறத 10-15,000 தான் வீட்டில் சம்பாதிப்பாங்க மாதமே. இதோட சம்பாதிந்தாங்க நம்ம இங்கே. ஆனால் சேவிங்ஸ் பண்ணாங்கன்னா சின்ன ஒரு 7,000 ஒரு காப்பவன் அந்த மாதிரி வீட்டில் சேவிங்ஸ் பண்ணுவாங்க. ஒரு காப்பவன் அரைப்பவன் ஒரு அந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்போதுமே வீட்டில் எல்லாருமே உமன் வந்து கண்டிப்பாக தங்கம் உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் தங்கத்தை கன்ஃபார்மாக சேவிங்ஸில் வச்சுருப்பாங்க. உமனை பற்றி கவலைப்பட தேவையில்ல. மென்ஸுக்கு அது தங்கன்றது தேவைப்படாது. காசு சம்பாதிக்கணுமா இருந்தாங்கப்பா காசு நீ வாங்கி வச்சுக்கோ, அது பெண்கள்கிட்ட கொடுத்துருவாங்க.
ஸோ அது பெண்கள் வச்சுக்கிறத பொறுத்து. தங்கம் வாங்கினா நம்ம கஷ்டத்தை வந்து பயன்படுத்திக்கலாம். யாருக்கும் நம்ம கடன் வாங்காம நம்மளே சேமிப்பு பண்ணி இது பண்ணிட்டுக்கலாம். சரிங்களா? அதுதான் என்ன பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். மற்றவங்கிட்ட போய் கடன் வாங்கிறதோட நம்மக்கிட்டே இப்போ மண்ணில் போட்டாலும் நம்மளுக்கு எப்போயுமே பெஸ்ட்டு, தங்கத்தில் போட்டாலும் நம்மளுக்கு பெஸ்ட்டு. நம்ம லைஃபுக்கு நம்ம நல்லாயிருக்கும். யாருக்கிட்டும் கடன் வாங்காமல் இருக்கலாம். தங்கம் அதிகமாக இருந்தால் உங்ககிட்ட பணம் இருந்தாவே பின்னாடி வந்துடுவாங்க. தங்கம் தான் அதிகமாக இருந்தாவே நம்ம பின்னாடி வருவாங்க. நம்ம கஷ்டத்தை இருக்கும்போது யாரும் உதவ மாட்டானுங்க. சரிங்களா? அந்த பணம் தங்கம் இருக்கும்போது நம்மக்கிட்ட எல்லாருமே பின்னாடி வந்துடுவானுங்க. ஆடம்பரம் ஒரு % ஆஃப் பீப்புள் ஆடம்பரத்துக்காக வாங்குறாங்க, 1% ஆஃப் பீப்புள் சேவிங்ஸ்க்காக வாங்குறாங்க. பெரும்பாலும் தங்கம் சேமிக்கிறதுல ஆண்கள் அதிக ஆர்வம் காட்டுறாங்களா, பெண்கள் அதிக ஆர்வம்? பெண்கள் தான். எதனால? பெண்களுக்கு வந்து அந்த சேமிப்பை பற்றி அவங்களுக்கு தெரியும். அவங்க அதை உணர்ந்தவங்க. பெண்கள். ஆண்கள் வந்து ஒரு அலட்சிய போட போவாங்க. எல்லா ஆண்களும் ஒரு 75%. நீங்க எந்த அளவுக்கு கவனமா இருந்தீங்க? சேமிப்பு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்துனாக்கா, நம்மளுடைய அவசர காலத்துக்கு ஒரு மருத்துவமனை, ஒரு கல்யாணம், ஒரு எதனா ஒரு முக்கியமான உதவிகள், நம்ம யாருன்னா ஒருத்தர் கேட்குறாங்க, வேண்டப்பட்டவங்க, நம்ம கையில் காசு இல்லை, இதை வச்சு நீங்கள் அந்த காரியத்தை முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்கு அதை நம்ம பயன்படுத்தலாம். சொந்தக்காரங்கிட்ட நீங்க தங்கத்தை கடனா கேட்டா கொடுப்பாங்களா? எல்லாருமே கொடுக்க மாட்டாங்க. நல்ல மனசு உள்ளவங்க கொடுப்பாங்க. எதனால கொடுக்க மாட்டாங்க? அது திருப்பி வருமா வராதா, அது கொடுத்துட்டு நம்ம கெட்ட பேர் வாங்கினேன் சண்டை போடணும், இது எதுக்கு நம்ம இல்லைன்னே சொல்லிடுவோம், அது ஒரே வாரத்தில் முடிஞ்சிடும் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. சில பேர் கடன் வாங்கி கடன் கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா தம்பி? அதை நம்ம வந்து சொல்ல முடியும். உங்ககிட்ட தங்கம் இருக்கா சேமிப்பா? என்கிட்ட இருந்த தங்கத்தை இதுவரை என் பொண்ணுக்கு போட்டு கட்டி கொடுத்துட்டேன். எவ்வளோண்ணா? அது வந்து 15 பவுன். அப்போ எவ்வளோ? 2019 கட்டி கொடுத்தேன். நான் தங்கம் வாங்கி கட்டி கொடுக்கல, தங்கம் இருந்த தங்கத்தை போட்டு கட்டி கொடுத்தேன். இதுக்கப்புறம் தங்கம் வாங்கலை. கொண்டாடிக்கிட்ட ஒரு 4 சவரம் 5 சவரம் இருக்கு. எங்கள் காலம் ஓடுது. இதுவரை தங்கம் வாங்கலை. 2013 வாங்கினதான் தங்கம். அப்போ ஒரு 10 பவுனுக்கிட்ட வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் வாங்கலை தம்பி. பேப்பர் வேலை செய்தி நான் பார்த்துக்கிட்டேன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7000 rupees cashback பெறுங்க.